வணக்கம். இது காட்ஸ் லேண்ட் ஈசிஆர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ராப்பர்ட்டி ஈசிஆர் கோவலம் சிக்கு ஆப்போசிட்ல ஈசிஆர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல 4 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி இந்த வீடியோல பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய இன்னும் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஈசிஆர் இருந்து ஒரு 200 மீட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி லொகேட்டா இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து தான் இப்ப நம்ம கோவலம் ஈசிஆர் பஸ் ஸ்டாண்ட் பாக்குறோம். நீங்க பாக்குற இந்த ஜங்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கோவலம் உள்ளவும் போகும். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சென்னை நோக்கி போகும். ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னாக்கா கேளம்பாக்கம் போகும். அந்த ஜங்ஷன் ஏரியாவை இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த ரோடு இந்த வண்டி போகுது பாத்தீங்களா, இது வந்து கேளம்பாக்கம் போற ரோடுங்க. சோ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னாக்கா நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மத்தியில பாத்தீங்கன்னாக்கா 4 கிரவுண்ட் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி, அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டி பிரைஸும் பாத்தீங்கன்னாக்கா 55 lakhsங்க per கிரவுண்ட். 55 lakhs per கிரவுண்ட். இதுல வந்து நெகோஷியபிளும் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிங்க. சோ நல்ல ஃப்ரண்டேஜ்ல ஈஸ்ட் ஃபேசிங்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 100 ஃபீட்டுக்கு மேல நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு. சோ ஈஸ்ட் சவுத் ஃபேசிங்ல இந்த லேண்ட் லொகேட் இருக்கு. டோட்டலா 4 கிரவுண்ட் ஒரே ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ் மீடியம் ஸ்கூல் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த லே அவுட்டுக்கு பக்கத்திலேயே அர்ஜென்ட்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ஹால் கட்டிட்டு இருக்காங்க. மேரேஜ் ஹால் மாதிரி பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பாக்குறீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்து செப்பரேட் ரோடுங்க. தனி ரோடு போகுது, சிமெண்ட் ரோடு. சோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல தான் நம்ம பார்க்க போறோம். ஈஸியா இருந்து ஒரு 200 மீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரீச் பண்ண முடியும். பக்கத்திலேயே ரெசார்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரெடிமேட் ஸ்விமிங் பூல் பாக்குறீங்க. ஒரு பக்கத்துல நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பெரிய ரெசார்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மேரேஜ் ஹாலும் பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அபார்ட்மெண்ட் கட்டுறாங்க. சோ நல்ல டெவலப்பிங் ஆயிட்டு இருக்க இந்த ஏரியாவில் இப்ப நம்ம பார்க்க போற இடம் தான் 4 கிரவுண்ட் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டிங்க. சோ ரெசார்ட்டுக்கு போறவங்க தாராளமா இதையும் நீங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும். பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்பிங்கான ஏரியாவில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நல்ல சிமெண்ட் ரோடு ஃப்ரண்டேஜில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 4 கிரவுண்டு ஒரு கார்னருங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் 2 கிரவுண்டு கேட்டால் கூட நீங்கள் நான் கட் பண்ணி எடுக்கலாம் அதில். ஸோ நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில். அதனால உங்களுக்கு 2 கிரவுண்டு கூட இதுலேருந்து கட் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த கல்லில் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கேருந்து இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு கல் இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்கும், ஃபென்சிங் கல். ஸோ 100 அடிக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு. ஸோ ஈஸியாக இருந்து ஒரு 200 மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டிங்க. ஈஸியாக இருந்து 200 மீட்டர். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சிக்கு ஆப்போசிட்ல வர ப்ராப்பர்ட்டிங்க. ஈஸிஆர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரொம்பவே பக்கத்தில் இந்த லேண்டு உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ டெவலப்பிங் பார்த்தீங்கன்னாக்கா இது உள்ள வந்து பார்க்கும்போது தான் தெரியும், வெளியே இருந்து பார்த்தாக்க ஒன்றும் தெரியாது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள வந்து பாருங்க, இதுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடக்குது, இது உள்ளர என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நீங்க பார்த்தா தான் தெரியுங்க. ஸோ 4 பக்கமா பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபென்சிங் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த அளவு தெரியும். ஒரு நல்ல பட்ஜெட்ல இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கோவலம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கு ஆப்போசிட்ல இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல டெவலப்பிங் ஏரியா. இதுல நல்ல பட்ஜெட்ல இப்போ நீங்க பாக்குறீங்க. ப்ராப்பர்ட்டி வந்து நேரில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொடுத்திருக்கிற பிரைஸ்லயும் நீங்க நெகோஷியபிள் பண்ணலாங்க. ஸோ ஒரு பெரிய மேரேஜ் ஹால் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்.
சி சைடில் வேணுன்றவங்களுக்கு சி சைடில் இருக்கு. கிரவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த 6 கிரவுண்டில் 4 கிரவுண்டு கொடுக்கலாம், 3 கிரவுண்டு கொடுக்கலாம், 2 கிரவுண்டு கொடுக்கலாம். இது மாதிரி நம்ம பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கு. ஈஸ்ட் ஃபேசிங்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 கிரவுண்டு ப்ராப்பர்ட்டி கோவளம் ஏரியாவிலேயே இருக்கு. ஈஸியா இருந்து ஒரு 100 மீட்டர்லயே, அதாவது சில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 600 மீட்டருக்கு மேல தள்ளி இருக்கும். ஈஸியா இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல இன்னும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 6 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்குங்க. அதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த லேண்டை நீங்க நேரில் பாக்குறீங்க வந்து. இதனுடைய டீட்டெயில் வேணும்னா நீங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோஸ் அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். நல்ல ஒரு அருமையான ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஆப்போசிட்ல ஒரு பெரிய ஒரு மேரேஜ் ஹால் கட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு ரெசார்ட்டும் இருக்கு. ஒரு சிங்கிள் ஓனர் கார்னர் ப்ராப்பர்ட்டி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரோடும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து முக்கால்வாசி பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா இருந்து தார் ரோட்ல வருவீங்க. தார் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் உள்ள ஸ்டார்ட் ஆகிற ரோடு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ரோடுங்க. நல்ல அருமையான சிமெண்ட் ரோட் ஃப்ரண்டேஜ்ல இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல டீட்டெயிலுக்காக கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.